அரசியல் ஆரம்பிக்கலாமா? வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். நம்மளுடைய அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரு நல்ல அரசியல் அமைப்பு கட்சி ஆளப்பட வேண்டும். மக்களுக்குரிய முழுமையான பாதுகாப்பை நிர்ணயம் செய்ய வேண்டும். மக்கள் கேட்பது ஒரு அடிப்படையான தண்ணீர் வசதி முழுமையாக சுத்தமாக சுகாதாரமாக வரப்பட வேண்டும். மக்களுக்குரிய அந்த மின்சார கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். விலைவாசியினுடைய உயர்வை தடுத்து ஒரு நிலையான மக்கள் வாங்குவதற்குரிய ஒரு ஆட்சி அமைப்பாக ஏற்படுத்த வேண்டும். மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாதுகாப்பை நிர்ணயம் செய்ய வேண்டும். மக்களுக்குரிய அந்த தொழிற்சாலை அவர்களுடைய வியாபாரம் சார்ந்த அனைத்துமே பாதுகாக்கக்கூடிய அமைப்பாகவும், அதிலும் நம்மளுடைய மக்கள் அதிகபட்சமான எதிர்பார்க்கின்ற ஒரு பாதுகாப்பு என்பது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் கஞ்சா போதை பழக்கம் இல்லாத கலாச்சாரமாகவும், குழந்தைகள் பெண்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய பாதுகாப்பு நிர்ணயம் செய்யக்கூடிய சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஆனால் வரக்கூடிய நபர்கள் எந்த விதத்திலுமே இன்றைக்கு கடந்த 5 வருடம் என்பது ஒரு வனவாசத்தை நாம் அணிவித்து கொண்டிருந்தோம். வரக்கூடிய ஆட்சி அமைப்பு என்பது ஒரு நடிகரை ஒரு சினிமா போதை காரணமாக எந்த விதத்திலுமே மக்கள் யோசிக்காமல் வாக்களித்துள்ளார்கள். இது இன்றைக்கு இளைய சமுதாயம் அவர்களும் அரசியலுக்கு வரப்பட வேண்டும் என்று எத்தனையோ பேர் களத்தில் உழைத்து கொண்டிருந்தார்கள் 5 வருடமாக. ஆனால் ஒரு தனிப்பட்ட ஒரு அந்த திரைப்படம் சார்ந்த நபர்கள் மட்டுமே இன்றைக்கு நம்மை ஆளப்பட வேண்டுமா, ஒரு திரைப்படம் சார்ந்த வேடம் தரித்து அவர்களுக்கு அந்த வேடம் மட்டுமே அங்கீகாரமாக இன்றைக்கும் கொடுக்கின்ற ஸ்கிரிப்டை முழுமையாக வாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் களத்தில் உழைத்து கொண்டிருக்கும் மக்களுக்காக அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்து மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு இளைய சமுதாயமும் அதற்கான முயற்சியை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்குரிய இன்று வரை சட்ட திருத்தம் இந்த திரைப்படம் சார்ந்த நபர்கள் வரக்கூடாது என்பதற்குரிய அங்கீகாரம் இதுவரை செயல்படுத்தவில்லை. ஆனால் இனி வரக்கூடிய கண்டிப்பாக நாட்களில் ஒரு ஓட்ட பந்தயம் என்பது சமமாக அனைவருக்குமே ஒரு இயல்பாக இருக்கப்பட வேண்டும். ஒரு மிகப்பெரிய அளவில் ஆடம்பரம், ஒரு முகம் தெரிந்த நடிகர், ஒரு மிகப்பெரிய உச்சியில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவில் தன்னை பற்றியே மிகுதியாக சொல்லக்கூடிய நபர், ஆனால் அதுவே ஒரு விவசாய அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய நபர்களோ அல்லது நெசவாளி அவர்களுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய நபர்களோ அல்லது தூய்மை பணியாளர் மக்களுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு இங்கு எங்கு அங்கீகாரம்